அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது என்னன்னா, தூங்கும்போதே நீங்கள் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஏஐ டூல்ஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறலாம் விதவுட் கோடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 2 to 3 lakhs rupees. பட் நீங்கள் வேர்ட்பிரஸ்ல பண்ணுறீங்கன்னா 10,000 ரூபாயில் உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங் கோர்சஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பேசிக் எஜுகேஷனாக என்ன குவாலிஃபிகேஷன்? ஒன்றும் தேவையில்லை மேம். ஒரு பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்தால் போதும். நல்ல கிராஸ்பிங் நாலேஜ் ஒர்க் பண்ணால் போதும். ஒரு டெய்லி ஒரு 2 hours 3 hours ஒர்க் பண்ணால் போதும். யூடியூப்பில் ஒரு 3 சேல்ஸ் வருது, பிளாகிங்கில் ஒரு 3 சேல்ஸ் வருது, ப்ளஸ் நார்மல் இமெயில் மார்க்கெட்டிங்கில் ஒரு 5 சேல்ஸ் வருது அப்படின்னா ஒரு 10 சேல் வந்தாலே வில் கம் அரௌண்ட் $1,500. ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ அது மாதிரி நிறையா வந்துருச்சு. பிகினர்ஸ் ஒரு $2,000 பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வில் கம் அரௌண்ட் $7,000 to $10,000 ஈஸியாக பார்க்குறாங்க. நீங்கள் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு $7,000 to $10,000 பார்க்குறேன் மந்த்லி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது யூ கேன் மேக் மணி இன் டிஃப்ரெண்ட் வேஸ். உங்களுக்கு அக்யூரேட் டேட்டா வந்து ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் வெரி ஈஸி. யூடியூப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் வெரி ஈஸி. எஸ்இஓ வந்து ரேங்க் பண்ணுறது வந்து இப்போ பழைய இது யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி இருக்கிற ஏஐயில் எப்படி ரேங்க் பண்ணுறதுன்றது இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ ஃப்ரீலான்சிங் தேர் மேக்கிங் அரௌண்ட் 1 lakh to 2 lakhs rupees எவ்ரி மந்த். இது ரொம்ப ஒரு பெரிய சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். விதவுட் கோடிங் பண்ணலாம். எல்லோரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட அரவிந்த் ஃப்ரம் விசாகன் சொல்யூஷன்ஸ் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேம். ஸோ உங்ககிட்ட வந்து நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கேட்கலான்னு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது என்ன எனக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது மேம். அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது என்னென்னா தூங்கும் போதே நீங்கள் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, பிளாகிங் இருக்குது, யூடியூப் அஃபிலியேட் மாஸ்டரி இருக்குது. ஏஐ டூல்ஸ் வந்து நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறலாம் விதவுட் கோடு. சாட் ஜிபிடி இருக்குது இல்லைங்களா, ஏஐ அதேமாதிரி கஸ்டம் ஜிபிடிஸ் கிரியேட் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. இதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுள் பே இந்த மாதிரி நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து அமேசானில் வந்து அமேசான் அசோசியேட்ஸ்ன்னு இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு யுனிக் லிங்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த யுனிக் லிங்க்கை நீங்கள் பிளாகிங் மூலியமாகவோ இல்லை வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இமெயில் மார்க்கெட்டிங் மூலிமா, யூடியூப் மூலிமா, அது மாதிரி அந்த லிங்க் மூலிமா யாராவது கிளிக் பண்ணி இஃப் எனிபடி பர்ச்சேசஸ் அரவுண்ட் த குளோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோஸ்டிங் கம்பெனிஸும் இருக்கும். இப்போ A2 ஹோஸ்டிங்ஸு, சிஜே, டார்கெட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த A2 ஹோஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பெர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ஒரு சேலுக்கு வந்து $120 அப்படி கொடுப்பாங்க. ஸோ ஒரு மந்த்லி ஒரு 10 சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்னா இட் கம்ஸ் அரௌண்ட் $1,200 அந்த மாதிரி வந்துடும். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு நார்மல் பேசிக் எஜுகேஷன் இருக்கவங்களே இது தாராளமாக பண்ணலாம். ஸோ பிளாக் வெப்சைட் மூலிமா பண்ணலாம், இமெயில் மூலிமா பண்ணலாம். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெப்சைட்டுக்கு வந்து PHP, HTML ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி. இப்போ வந்து அதுவும் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் வந்துச்சு, வேர்ட்பிரஸ் அது மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதோட நீங்கள் வெப்சைட்ஸ் மூலியமாகவும் பண்ணலாம். வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் அண்ட் ட்ராப் மூலியமாகவும் வந்துருச்சு. அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸுக்கு நீங்களே வெப்சைட்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமேசான் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 2 to 3 lakhs rupees. பட் நீங்கள் வேர்ட்பிரஸ்ல பண்ணுறீங்கன்னா 10,000 ரூபாயில் உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணலாம். நிறைய வெப்சைட்ஸு நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 hours 4 hours நீங்கள் வெப்சைட்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கான்வா ப்ரோ இருக்குது இல்லைங்களா, கான்வா டிசைனிங், அதில் வந்து கான்வாவில் வந்து நீங்கள் லோகோ டிசைனிங், தம்ப்நெயில்ஸ் இந்த மாதிரியும் கூட நீங்கள் டிசைன் பண்ணி கிளைண்ட்ஸுக்கு கொடுத்து பண்ணலாம். அது ஃப்ரீலான்சிங் மெத்தடு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அந்த யுனிக் லிங்க்கை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸில் வேர்ல்டு வைடாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டிங் கோர்சஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து பேசிக் எஜுகேஷனாக என்ன குவாலிஃபிகேஷன்? ஒன்றும் தேவையில்லை மேம். ஒரு பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருந்தால் போதும். ஓகே. நல்ல கிராஸ்பிங் நாலேஜ் ஒர்க் பண்ணால் போதும். ஒரு டெய்லி ஒரு 2 hours 3 hours ஒர்க் பண்ணால் போதும். இப்போ வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா போதும். ஒரு 10 சேல்ஸுக்கு ஒரு ஹோஸ்டிங் கம்பெனி எடுத்துக்கிறீங்க, அதுக்கு ஒரு யுனிக் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணுறீங்க, அவங்க யுனிக் லிங்க் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மந்த்லி ஒரு 10 சேல்ஸ் வர்றது அப்படின்றது வந்து இப்போ யூடியூப்பில் ஒரு 3 சேல்ஸ் வருது, பிளாகிங்கில் ஒரு 3 சேல்ஸ் வருது, ப்ளஸ் நார்மல் இமெயில் மார்க்கெட்டிங்கில் ஒரு 5 சேல்ஸ் வருது அப்படின்னா ஒரு 10 சேல் வந்தாலே வில் கம் அரௌண்ட் $1,500. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ரெவென்யூஸ் இது மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே அதை ஃபாலோ த்ரூ பண்ணணும் அந்த மாதிரி கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் அந்த யூனிக் லிங்க் இது பண்ணிட்டீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 180 days 365 டேஸுக்கு அந்த லிங்க் லைவாக இருக்கும்.
ஸோ நீங்கள் உங்களோட டே டு டே ஒர்க்கை பார்த்துக்கலாம். இன் ஹோம் இன் செல்ஃப் யூ கேன் டூ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஓகே. அண்ட் இதோட கிரெடிபிலிட்டி எல்லாம் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் ப்ரோ. அமேசானுக்கு மேலே கிரெடிபிலிட்டி. அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, கூகுள் பே இருக்குது, சிஜே கமிஷன் ஜங்ஷன் இருக்குது. கமிஷன் ஜங்ஷன்லாம் வந்து 50 இயர்ஸ் கம்பெனி. ஸோ அவங்க வந்து இப்போ ஜேவிஸு, வாரியர் ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய யூனிக் லிங்க்ஸ்லாம் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா மேம், நிறைய இன்னொரு மெத்தட்ஸ் என்னென்னா, இப்போ நிறைய பேர் அதை பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ நமக்கு சேல் விழுகுமா அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று இருக்கும். அது எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக அதுக்கு ஒரு மெத்தட்ஸு எல்லாமே இருக்குது. இப்போ எஸ்இஓவில் ரேங்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு யூனிக் லிங்க் வாங்குறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் ஹோஸ்டிங் கம்பெனிஸ் இன் சென்னை அப்படின்னு போட்டோம்னா உங்களோட வெப்சைட் வந்து ரேங்க் ஆகி ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட சேல்ஸ் ஒரு 5000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 50 சேல்ஸ் விழுந்தாலே யூ கேன் கால்குலேட். 50 into $100 நீங்கள் கேன் இமேஜின் ஒரு $5000 அந்த மாதிரி. ஸோ அதை ரேங்க் பண்ணுறது எப்படி? இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேம் எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னா இட் டேக்ஸ் அரௌண்ட் 8 months to 10 months டைம். அது இப்போ வந்து ஹம்மிங் பேர்ட் ஆல்காரிதம்னு ஒரு ஆல்காரிதம் வந்திருக்கு. அதில் என்னென்னா ஏஐ ஆல்காரிதம். இப்போ நீங்கள் ஒரு டீ அப்படின்னு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டீ கடைக்கு போகிறீங்களா, இல்லை டீ ஷாப் போகிறீங்களா டீ குடிக்க, இல்லை டீ தூள் வாங்க போகிறீங்களான்னு அதுவே ரீசனிங் பண்ணி அதுவே உங்களுக்கு ஆன்சர்ஸை ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ரேங்கிங்கும் ஈஸி ஆயிடுச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேஷன் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டர் ஆயிடுச்சு. முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ ஏஐயோட இது ஹம்மிங் பேர்ட் ஆல்காரிதம்னால ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ கூகுளில் வந்து ஜெமினியோட இது பண்ணியிருக்காங்க, பாட் பண்ணியிருக்காங்க. பாட் வந்து இட் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட். இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியில் டைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஹூ இஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் 2024 அது கொடுக்காது. வி ஹாவ் அ டேட்டா டில் 2022-21 காமிக்கும். பட் நீங்கள் பாட்ல டைப் பண்ணி கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ ப்ரெசென்ட். இது அது என்ன காரணம்னா இட் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட். ஸோ அதனால் ரேங்கிங் ஈஸி ஆகிறதுனால அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அந்த கரெக்ட் டைம் டு மேக் அ மணி. ஓகே. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இப்போ வந்து தூங்கும்போது கூட இன்கம்லாம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது எந்த அளவு உண்மை? இல்லை மேம், அது எப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு யூனிக் லிங்க் வருது. இப்போ உங்களோட டைமிங்ஸ் வந்து இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, யூஎஸில் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அமேசானில் பார்த்தீங்கன்னா Amazon.us இருக்கும், நம்ம வந்து Amazon.in இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ ஜீனியஸ் லிங்க்னு ஒரு பிளகின் இருக்குது. அந்த ஜீனியஸ் லிங்க் பிளகினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி லைவ் 24/7 365 days. நீங்கள் யூஎஸில் இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், Amazon.ca இப்போ கனடாவில் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி யார் பர்ச்சேஸ் பண்ணாலும் இட் வில் ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபார்மேட்டு கொண்டு வர்றதுக்கு யூ ஹேவ் டு நோ HTML, PHP அந்த மாதிரிலாம். இப்போ அதுக்கும் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸாக வேர்ட்ப்ரெஸ் வந்துருச்சு. வேர்ட்ப்ரெஸ்ன்றது ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ ஆஃப் தான். நீங்கள் ஹோஸ்டிங் டொமைன் மட்டும் வாங்கிட்டு அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸில் யூ ஆர் கிரியேட்டிங் இ-காமர்ஸ் ஆர் பிளாகிங் வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ரேங்க் பண்ணுறீங்க, SEO பண்ணுறீங்க, பண்ணிங்கன்னா இட் வில் ஜென்ரேட் அந்த யூனிக் லிங்க்ஸை வேர்ல்டு வைடாக எல்லாரும் பார்த்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி ஈஸி ப்ராசஸ் ஆயிடுச்சு. முன்னாடி மாதிரி ஒரு டிடிஎஸ்ஸாக ஒரு கிளாஸ் போய் ஒரு கோர்சஸ் போய் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 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 டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே யூ கேன் கெயின் நாலேஜ் அண்ட் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் இட் அண்ட் யூ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சே வந்து கான்வாலெல்லாம் எந்த ஒரு டிசைனிங் நாலேஜும் இல்லாமல் இப்போ நிறைய கான்வாவில் பார்த்தீங்கன்னா ஃபைவர்ன்னு இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் இது, ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ், ஃபைவர் இருக்குது, அப்வொர்க் இருக்குது, டிசைன் க்ரௌட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் நீங்கள் கான்வாவில் வந்து டிசைன் பண்ணிவிட்டு ஒரு லோகோவோ ஒரு யூடியூப் தம்ப்நெயிலோ இதெல்லாம் வந்து ₹500 ₹1000 அப்படி பண்ணி டெய்லி மந்த்லி ஒரு 20,000 30,000 ஈஸியாக பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ த்ரூ திஸ் மார்க்கெட்டிங் போத் டிஜிட்டல் அண்ட் அஃபிலியேட்ல வந்து பேசிக்காக எவ்வளோ இன்கம் வந்து ஒரு மந்த்லி பிகினர் வந்து ஒரு $1,500 to $2,000 பார்க்குறாங்க மேம். எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ஜென்ரேட் அரௌண்ட் $10,000 அப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா முன்னாடி வேர்ட்ப்ரெஸ் இது வெப்சைட்டாகவும் பண்ணலாம், அந்த வேர்ட்ப்ரெஸ்ஸை இப்போ மொபைல் ஆப்பாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கிறலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ளே ஸ்டோரில் அப்லோட் பண்ணி அதுலேயும் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் க்ரியேட் பண்ணுறது அது எல்லாமே முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ அது மாதிரி நிறையா வந்துருச்சு. பிகினர்ஸ் ஒரு $2,000 பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வில் கம் அரௌண்ட் $7,000 to $10,000 ஈஸியாக பார்த்துருவாங்க. அண்ட் வந்து இது இப்போ பெருசாகும் போது நிறைய பேர் இதுக்குள்ள வராங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து அந்த விஷயங்கள் அதுதான் மேம். இப்போ நீங்கள் ஒரே ஆள் வந்து ஒரே ப்ராடக்ட்டை வந்து டார்கெட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேபியோட கிட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு, இன்ஃபேன்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா இன்ஃபேன்ட் ப்ராடக்ட்ஸுக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. பாலிட்டிக்ஸு இந்த மாதிரி பார்க்குறது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஏற்றப்பல நம்ம நீஷ் செலக்ட் பண்ணிக்கிறணும். அதாவது நீஷ்ன்றது கேட்டகிரி செலக்ட் பண்ணிக்கணும். என்னென்ன டிஃப்ரெண்ட் கேட்டகிரிஸ்னு இப்போ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஏதாவது ஒரு பிளாகிங்லேயே நான் வந்து மோட்டர் பைக்ஸு,
கார்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அந்த மோட்டர் பைக்ஸ் கார் சம்மந்தமான பிளாக்ஸ் போட்டு அது சம்மந்தமானதுன்னா அதுக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்குரிய ஸ்பேர்ஸு, அதுக்குரிய ஹெல்மெட். இப்போ ஹெல்மெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 lakhs அந்த மாதிரி இருக்கும். ஸோ அமேசான் அசோசியேட்ஸில் அதில் வந்து 8% கமிஷன்ஸு. ஸோ உங்களுக்கு அது ஒரு 10 சேல் விழுகுது அப்படின்னா யூ வில் கெட் அ ரெவென்யூ. இப்போ நீங்கள் எவ்ரிபடி வில் கோ ஃபார் அ ரெவென்யூ. ஒரு டீ வாங்கினா கூட தே வில் கோ ஃபார் அ ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஓகே அப்படின்பாங்க. ஸோ அந்த ரிவ்யூஸில் வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன். நீங்கள் கோரா போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த கோரான்னு ஒரு ஃபாரம்ஸ் இருக்குங்களா, அந்த ஃபாரமில் போனீங்கன்னா எல்லாத்த பற்றியும் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி விச் இஸ் த பெஸ்ட் ஹோஸ்டிங் கம்பெனின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஆன்சர் பண்ணவங்க எல்லாருமே அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் தான். ஒரு ஹோஸ்டிங் கம்பெனிஸ் ஒரு இது அவங்களோட யூனிக் லிங்கை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கோராவில் வந்து இப்போ மினிமம் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து 1.5 கோடி பேர் பார்க்குறாங்க. அதில் ஹோஸ்டிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு 10 சேல் விழுந்தாலே போதும். ஸோ எவ்ரிபடி இஸ் நாட் கோயிங் டு டார்கெட் அ சிங்கிள் ப்ராடக்ட் ஆர் அ சிங்கிள் நீஷ். வேறு நீஷ் வேறு கேட்டகரிஸ் இருக்கும். அந்த ஃபார்மேட்டை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எப்படி பண்ணணும் அப்படின்றதுலாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு இருக்கும். ஓகே. அண்ட் வந்து இப்போ எல்லாமே வந்து ஆஸ் யூ செட் ஏஐ, சாட் ஜிபிடி இந்த விஷயம் ஆயிடுச்சு. ஸோ கோடிங் தாண்டி வந்து த்ரூ திஸ் என்ன மாதிரிலாம் இது ஈஸியாக கோடிங்கே வந்து உங்களுக்கு வேர்ட் ப்ரெஸ்லையோ இல்லை வந்து டிசைனு கான்வாலையோ எதுவுமே கோடிங்குன்ற ஆப்ஷனே இல்லை மேம். கோடிங்கே நமக்கு தேவைப்படாது. நோ கோட் ஆப்ஷன்ஸ் தான் இப்போ நிறைய வந்திருக்கு. ஏன்னா எல்லாருக்குமே கோடிங் கற்றுக்கணும், எல்லாருமே பண்ணணுன்றது சாத்தியம் கிடையாது. ஒரு 10% ஆஃப் பீப்புள் கேன் கோ ஃபார் அ பைத்தான். இப்போ ஒரு ஏஐ வேணும்னா உங்களுக்கு பைத்தான் படிச்சிருக்கணும், மிஷின் லேர்னிங் படிச்சிருக்கணும், அந்த மாதிரி இது. ஏஐ டூல்ஸே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம் மேம். ஒரு ஏஐ டூல்ஸ் இப்போ சிந்தேஷியான்னு ஒரு ஏஐ டூல் இருக்குது. இப்போ அதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணதான். ஸோ அந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸே வந்து நோ கோடில் கிரியேட் பண்ணுவாங்க. நோ கோட் ஆப்ஷன்றது இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளட்டர் ஃபுல்லோவில் நோ கோட் இருக்குது. ஏஐ டூல்ஸில் நோ கோட் இருக்குது. நம்மகிட்ட ஏஐ டூல்ஸில் நோ கோட் பண்ணுறதும் எப்படி என்ன ஏதுன்றது இருக்கும். சாட் ஜிபிடிலே கஸ்டமைஸ்டு ஜிபிடிஸ் இருக்குது. இப்போ சாட் ஜிபிடி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸுக்கு தேவைப்படும் இல்லைங்களா. இப்போ வந்து அனிமேஷன் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணணும், அனிமேஷன் வீடியோஸ் கிரியேட் பண்ணணுன்னா அதை நீங்கள் சாட் ஜிபிடியில் கஸ்டம் ஜிபிடியில் போய் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கஸ்டம் ஜிபிடி கிரியேட் பண்ணலாம். உங்கள் நேம்லேயே இருக்கும். ஸோ கிரியேட் பண்ண கஸ்டம் யாராவது வேர்ல்டு வைடாக அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சாட் ஜிபிடி வில் கிவ் யூ அ ரெவென்யூ. அந்த டெவலப்பர்ஸுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சு நீங்கள் இப்போ அனிமேஷனுக்கு உங்களோட சாட் கஸ்டமைஸ் ஜிபிடிக்கு ஒரு நேம் வச்சு அந்த ஜிபிடியை யூ ஆர் பிளேசிங் இட் இன் தட் இது கஸ்டம் ஜிபிடிஸ் இதில் கேட்டகரிஸில் போட்டிங்கன்னா யாராவது அனிமேஷன் கிரியேட் பண்ணணும், வீடியோ கிரியேட் பண்ணணும்னா அதில் போய் பண்ணுறாங்க அப்படின்னா தே வில் கிவ் யூ சம். சேம் அந்த யூடியூப்பில் எப்படி மணி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தே வில் கிவ் யூ அ சர்டன் அமௌண்ட் டு யூ அண்ட் ஆல்சோ டு தெம். டிவைடிங் ஷேரிங் மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டம் ஜிபிடிஸ் இருக்குது, ஏஐ டூல்ஸ் நோ கோட் இது இருக்குது, இமெயில் மார்க்கெட்டிங்கில் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது இருக்குது. அது என்னென்னா உங்களுக்கு அது ஃபுல் டைமாக ஒரு 6 hours பண்ணணும், 7 hours பண்ணணுன்றது கிடையாது. யூ ஹாவ் டு கெயின் த நாலேஜ், யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் இட் அண்ட் மேக் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த ஒரு பிளாக் ஒன்று ரெடி பண்ணுறணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் ரெடி பண்ணணும். ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறது முன்னாடி நீங்கள் படிக்க தேவையில்லை. இட்ஸ் அ ட்ராக் அண்ட் ட்ராப் டெம்ப்ளேட்ஸாக இருக்கும். ஸோ அந்த ட்ராக் அண்ட் ட்ராப் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய தீம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பிளாகிங் பண்ணணுன்னா ஒரு தீம் இருக்குது. கோரா மாதிரி ஒரு கிளாசிஃபைடு வெப்சைட் செய்யணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து ஜஸ்ட் டயல் இருக்குது. அந்த ஜஸ்ட் டயல் மாதிரி ஒரு கிளாசிஃபைடு வெப்சைட் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே டெம்ப்ளேட்ஸை ட்ராக் அண்ட் ட்ராப்பில் ஒரு வெப்சைட்டை ஒரு 3 hours பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டு வந்து நீங்கள் ஒரு லான்ச் பண்ணுறீங்க, நீங்களே கம்பெனி லான்ச் பண்ணுறீங்கன்னா இட் வில் டேக் அரவுண்ட் ஒரு அமேசான் மாதிரி வெப்சைட் செய்யணும்னா இட் கம்ஸ் அரவுண்ட் 3 lakhs 2.5 lakhs ஆகும். இது நீங்கள் ஒரு 10,000 rupeesல நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஷையாவேன்னு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, காஸ்மெட்டிக்ஸு கம்பெனிஸ், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா இட்ஸ் இ-காமர்ஸ் வெப்சைட்டு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் இ-காமர்ஸ் வெப்சைட் இஸ் கிரியேட்டட் பை வேர்ட்பிரஸ் டெம்ப்ளேட்ஸ் இது மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதும். உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு யூ கேன் சார்ஜ் தெம் அரௌண்ட் 80,000 rupees 90,000 rupees. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு, ஒரு மொபைல் ஆப் டெவலப் பண்ணி கொடுத்தா அப்படியே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நீங்களே இ-காமர்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கிறலாம். இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கு பிளாகிங்க்கு ஒரு வெப்சைட் ரெடி பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு $7,000 to $10,000 பார்க்குறேன் மேம் மந்த்லி. பட் ஆனால் நான் வந்து ஒரு 5.5 years பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது போக மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டு, நிறைய பிக் கம்பெனிஸ், கார் கம்பெனிஸ், மர்சிடிஸ் பென்ஸ் இதுக்கெல்லாம் வந்து SEO பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேம்.
இன்னொரு விஷயம் வந்து இந்த Facebook அண்ட் Google ஆட்ஸ் இருக்கு ஆமா, இல்லையா? ஆமா. அதுல வந்து என்ன மாரி நம்ம இன்கம் Facebook ஜெனரேட் அண்ட் பண்ணலாம்? Google ஆட்ஸ் வந்து நீங்க வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்றது மட்டும் இல்லாம, உங்களோட ப்ராடக்ட்ட வந்து நீங்க அந்த ஆட்ஸ் போட்டு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம் ம், 1. ம். இல்ல யாராவது ஒரு கிளையண்ட் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து டார்கெட் ஆடியன்ஸ் இந்தியா ஃபுல்லா தேவைப்படாது. அந்த ஏரியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு அந்த ஏரியா பீப்பிள் தான் டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மவுண்ட் ரோட்னா, மவுண்ட் ரோட சுத்தின இருக்கிற பீப்பிள் தான் டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ அங்கனக்குள்ள மட்டும் நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ இன்டர்நெட்டோட இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு டிவில ஆட் குடுக்குறீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லா பார்த்தாங்கன்னா, எத்தன பேர் பார்த்தாங்க? எவ்வளவு பேர் இது பண்ணாங்க? அந்த டேட்டாஸே நமக்கு கிடைக்காது. பட் Facebookல Google ஆட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, எத்தன பேர் பார்த்தாங்க? ஜென்ட்ஸ் எத்தன பேர் பார்த்தாங்க? லேடீஸ் எத்தன பேர் பார்த்தாங்க? மொபைல் டிவைசஸ்ல எத்தன பேர் பார்த்தாங்க? லேப்டாப்ல எத்தன பேர் பார்த்தாங்க? எந்த டைமிங்ஸ் நெறைய பேர் பார்த்தாங்க? ஈவினிங் டைம் எத்தன பேர் பார்த்தாங்க? அந்த மாரி எந்த ஜியோகிராபிக்கல் ஏரியால பார்த்தாங்க? இந்த அளவுக்கு உங்களுக்கு டேட்டாஸ் கிடைக்கும். ஸோ, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு ஒரு கிளையண்ட் அப்படின்னா, அவங்க கிட்ட போய் இப்போ ஒரு ₹1,00,000 அவங்க ஆட் ரன் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10% கமிஷன்ஸ் சொல்லிட்டு, நீங்க யூ கேன் மேக் Google ஆட்ஸ், Facebook ஆட்ஸ் ரன் பண்ணலாம். இல்ல உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கும் நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ, அந்த மாரி கூட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இமெயில் லிஸ்ட் இருந்துச்சுன்னா, இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ, நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இமெயில் வந்து இப்ப யாரும் பார்க்கறது இல்ல அப்படின்பாங்க. ஸோ, அதோட இது என்னன்னா ஃபனல் மெத்தட்ல தான் மேம் இமெயில் வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்களோட ப்ராடக்ட் ஒரு மொபைல் ஃபோன்னு வச்சுக்கோங்க மேம். இப்போ XYZ மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோன் வந்து இத்தன பேருக்கு வந்து இன்ட்ரஸ்டடான்னு பார்க்கறதுக்கு ஒரு 1,00,000 பீப்பிள் பார்க்குறாங்கன்னா, ஒரு 50,000 பீப்பிள் வில் ஒன்லி பி இன்ட்ரஸ்டட். அவங்க அவங்களோட நேமோ, இமெயில் ஐடியோ, மொபைல் நம்பரோ தே வில் கிவ் இட் டு யூ. அதுதான் வந்து நமக்கு லீட்ஸ் ஆகும். ஸோ ஃபனலோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு செகண்ட் ஸ்டேஜ் வரும். ஸோ அவங்க தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். அந்த லீட்ஸ் குடுக்குறாங்க. நமக்கு ஒரு இமெயில் லிஸ்ட் ஒண்ணு குடுக்குறாங்க. ஒரு மொபைல் ஃபோன் குடுக்குறாங்க. அவங்கள நீங்க டார்கெட் பண்ணா அந்த 50,000 மெம்பர்ஸ்ல ஒரு 5,000 மெம்பர்ஸ் உங்களோட ஃபோன்ல இன்ட்ரஸ்டடா இருக்காங்க. ஸோ அந்த 5,000 மெம்பர்ஸ்ல ஒரு 500 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தே வில் பை யூ த இது தட் மொபைல் ஃபோன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபனல் வந்து நேரோ டவுன் ஆயி, எவ்வளவு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்ன்றது உங்களுக்கு பிசினஸ் எவ்வளவு போட்டிருக்கோம், இவ்வளவு வந்து வி ஹேவ் ஜெனரேட்டட் அ ரெவென்யூன்னு. ஸோ அதெல்லாம் வந்து இமெயில் மார்க்கெட்டிங்ல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கும். இப்போ எல்லாரும் இப்போ இமெயில் ஓப்பன் பண்ணாதவங்களோட எத்தனை பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாமே யூ வில் கெட் த டேட்டாஸ். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டா இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது யூ கேன் மேக் மனி இன் டிஃபரெண்ட் வேஸ். இப்போ ஒரு எவ்ரிதிங் இஸ் மார்க்கெட்டிங்ன்ற மாரி ஆகும்போது, ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். உங்களுக்கு அக்யூரேட் டேட்டா வந்து ஈஸியா கிடைக்கும். ஓகே. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லுங்க. ஃபியூச்சர் வந்து எப்பவுமே இட் வில் ஒன்லி க்ரோ மேம். பிகாஸ் இப்போ ஏஐ வேற வந்துருச்சு. ம். ஸோ இட் வில் பிகம் வெரி ஃபாஸ்டர் அண்ட் இட் வில் கோ டு அ குளோபல் ஹைட்ஸ். ஓகே. ஸோ வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அப்டேட்டடா இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு யூ வில் மேக் அ வெரி பிக் மனி. ஓகே. அதுதான் அதோட அவுட்புட். ஓகே. ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் கோர்சஸ் எல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் உங்களுக்கு நார்மலா உட்கார்ந்து ஒரு பேசிக் இது வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு ம். 8 கோர்சஸ் அந்த மாரி நீங்க ஒரு பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப இன்டெப்த்தா இப்ப நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, Google ஆட்ஸ் மட்டும் பார்த்தா போதும்னு நெனைப்பாங்க. Facebook ஆட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அப்படி கிடையாது மேம். நீங்க எல்லாத்துலயுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஃபார் ஓகே, எக்ஸாம்பிள் ஓகே. நீங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் வெரி ஈஸி. YouTube அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் வெரி ஈஸி. SEO வந்து ரேங்க் பண்றது வந்து இப்போ பழைய இது யூஸ் பண்ணாம, இன்னைக்கு இருக்கிற ஏஐல எப்படி ரேங்க் ம். பண்றதுன்றது இட்ஸ் வெரி ஈஸி. நீங்க எல்லாத்துலயுமே நாலேட்ஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. மேக்ஸிமம் 20 to 30 டேஸ் ஆகும். 20 to 30 டேஸ்ல ரெவென்யூ ஜெனரேட். இமெயில் மார்க்கெட்டிங், ஏஐ டூல்ஸ் கிரியேஷன். ஏஐ டூல்ஸ் வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்ல பண்ணலாம். இப்போ Netflix இதெல்லாம் ம். பார்த்துருக்கீங்க. இப்போ மந்த்லி இவ்வளவு ₹200 ம். கட்டுறீங்க. ஸோ நீங்க ஏஐ டூல்ஸை கிரியேட் பண்ணி யார் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொடுத்துக்கலாம். ஓகே. இந்த மந்த் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ₹500 ம். ஃப்ரீயா வந்து ஒரு 15 டேஸ் ட்ரையல் வெர்ஷன் கொடுத்துட்டு, அடுத்து வந்து ஒரு இவ்வளவு சார்ஜஸ்ன்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் மெத்தட்ஸ்லயும் ஏஐ டூல்ஸ் கிரியேட் பண்ணி ரைட். நீங்க அதை ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம். ஸோ ஏஐ டூல்ஸ் கிரியேட் பண்றது மட்டும் இப்போ சிந்தேஷியா நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ரைட். இப்போ வந்து ஒரு உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் ஃபோட்டோஸ் போட்டாங்கன்னா அது உங்க பேசுற மாதிரிலாம் இருக்கும். ரைட். அந்த மாதிரி எந்த ஏஐ டூல்ஸ்னாலும் யூ கேன் கிரியேட் வித் நோ கோட். அதுதான் ரொம்ப ஓகே. முக்கியம். ஸோ மிஷின் லேர்னிங் கற்றுக்கணும், பைத்தான் கற்றுக்கணும், அதெல்லாம் இல்லாமல் நோ கோட் மெத்தடில் யூ கேன் கிரியேட் அன் ஏஐ டூல்ஸ் அண்ட் யூ கேன் make it a website for that with WordPress and you can make it as a subscription model ஒரு ₹200 ₹500 as உங்களோட பிளான்ஸுக்கு ஏற்றாப்புல கிரியேட் பண்ணிட்டு ஸோ வேர்ல்டு வைடாக ஒரு 5,000 மெம்பர்ஸ் ₹1,000 சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் SEO உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஒன்று படித்தா போதும், SEO எனக்கு தெரியும், ஃபேஸ்புக் தெரியும், அது வந்து இட் won't மேக் யூ a பிக் மணி. ஓகே. நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் மேக் யூ வெரி குட் மணி. இன்னொன்று வந்து உங்களுக்கு ரொம்ப ஹை நாலேஜ் வேணும், ராக்கெட் சயின்ஸு ரொம்ப கஷ்டப்படும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது இட்ஸ் ஓகே. பேசிக் திங்கு. முன்னாடியாவது ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங் இருந்துச்சு. இப்போ அந்த கோடிங்ன்ற கான்செப்டும் போய்
ஏஐ டூல்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், வெப்சைட் டெம்ப்ளேட் இது இல்லாமல் கிரியேட் பண்ணிக்கலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ யூ ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். அதனால தான் சொல்கிறோம். இப்போ வந்து எல்லாருமே ஒரு ஃபுல் டைம் ஜாப் அப்படின்றத ரொம்ப ஒரு செக்யூர்ட் விஷயமா ஆமாம், பார்ப்பாங்க. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து இப்போ நிறைய பேர் ஃப்ரீலான்சிங்காகவும் டேக்கப் பண்ணியிருக்காங்க. ஆமாம். ஸோ அதில் வந்து எவ்வளோ இன்கம் நம்பி ஒரு ஃப்ரீலான்சிங்காக அந்த விஷயத்த சூஸ் மேம் பண்ணுவாங்க? ஃப்ரீலான்சிங்கை பொறுத்தளவு இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சிங் வந்து இப்போ ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸ். நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்து யூ ஹேவ் டு கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ. ஒரு 10 லோகோ கிரியேட் பண்ணிவிட்டு, ஒரு ஹெடர் லெட்டர் பேடு கிரியேட் பண்ணிவிட்டு, ஒரு யூடியூப் தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு, ஒரு வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு, அதோட போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நீங்கள் ஃபைவர்லேயும் அப்வொர்க்லேயும் அப்லோட் பண்ணிடுறீங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்தியாவிலேருந்து குளோபலாக நிறைய கண்ட்ரீஸில் நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. 99% ஆளுங்க வந்து கோடிங் தெரியாதவங்க தான். ஸோ எவ்ரிபடி வில் டூ இந்த லோகோ கிரியேஷன்றது வந்து நீங்கள் சாட் ஜிபிடியில் போட்டதுனால உங்களுக்கு என்னென்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்றாப்புல ஒரு லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்கும். இல்லை எனக்கு சாட் ஜிபிடியில் லோகோ கிரியேட் பண்ணது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் அ கான்வா. கான்வாவில் நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லேயே கூட நீங்கள் கேன் கிரியேட் அ லோகோ அண்ட் யூ கேன் அப்லோட் இட். அந்த கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டீங்கனாலே த கிளைண்ட்ஸ் வில் கம் ஃபார் யூ. ஸோ ஃப்ரீலான்சிங்ன்றது ஒரு தனி ஃபீல்டாகவே ஃபுல் டைமாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஸ்டார்டிங்கில் பண்ணிவிட்டு இஃப் இட் இஸ் மேக்கிங் அ வெரி குட் மணி யூ கேன் குவிட் த 9 to 5 ஜாப்ஸ். பட் ஆனால் ஃப்ரீலான்சிங் வந்து நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு மேக் அ போர்ட்ஃபோலியோ. ஒரு லோகோ கிரியேட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ ஒரு ஒரு 20 லோகோஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். டிசைன் க்ரௌடுன்னு ஒரு இது இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீலான்சிங் இருக்குது, அதுலேயே அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டாலே தே வில் சென்ட் யூ இமெயில் ஆர் தே வில் சென்ட் யூ வாட்ஸ்அப் மெசேஜஸ். ஸோ நீங்கள் அவங்களுக்கு கிரியேட் பண்ணால் கிளைண்ட்டுக்கிட்ட நீங்கள் பேசிக்கிறலாம். ஸோ ஒரு லோகோவுக்கு நான் அது 2000 rupees சார்ஜ் பண்ணுறேன், உங்களோட லோகோ எப்படி வேணும், அவங்க சில பேராமீட்டர்ஸ் கொடுப்பாங்க. நான் இந்த மாதிரி கம்பெனி நடத்துகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி நடத்துகிறேன்னா அந்த காஸ்மெட்டிக்ஸுக்கு ஏற்றாப்புல டிசைன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கிவ் அ ப்ராம்ப்ட் டு த சாட் ஜிபிடி அண்ட் இட் வில் கிவ் யூ த அவுட்புட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே கூட கான்வால கூட பண்ணலாம். ஸோ ஃப்ரீலான்சிங் they are making around 1 lakh to 2 lakhs rupees every month. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி ஃபீல்டு பிளாகிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, பைக் அக்சசரிஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஃப்ரீலான்சிங்க்குன்னு தனி வெப்சைட்ஸ் இருக்குது, அது போர்ட்ஃபோலியோ அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கோர்சஸ்லேயும் கவர் ஆகிருக்கும். நம்மளும் வந்து அது ரொம்ப ஒரு பெரிய சயின்ஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், விதவுட் கோடிங் பண்ணலாம். இப்போ எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா நெக்ஸ்ட் பிக் திங் வந்து டிஜிட்டல் அண்ட் டிஜிட்டல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் தான். எல்லாருமே ஸ்விட்ச் பண்றதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ நிறைய மேம். விஷயம் வந்து டீட்டெயிலாக சொன்னீங்க தேங்க்யூ எங்களுக்கு. ஸோ மேம். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். மேம். தேங்க்யூ.